ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் துவக்கத்திலே நம்ம நோக்கி பார்க்கிறோம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேட வந்திருக்கிறோம். கடந்த நாளிலே நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தினீர், உமக்கு நன்றி. யோபுவின் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீர். யோசேப்பின் முடிவு காலத்திலே கிடைக்கப்பட்ட அந்த பெரிய கிரீடத்தை எங்களுக்கு கொடுத்தீர். தானியேலின் உபத்திரவத்திற்கு பிறகு தேவரீர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அவயவங்கள் எல்லாம் சீராக இயங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவ்வப்போது ஏற்பட்ட பலவீனங்கள், நோய்கள், ஜுரங்கள், வயிற்று வலிகள், உதிரப்போக்கு, டிசென்ட்ரி, இவை எல்லாவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வலிப்பு வியாதியிலிருந்து தேவன் காப்பாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை உருவாக்கி தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் கல்வி, எதிர்காலம், ஊழியம், வருமானம், கடன் அடைக்குதல், இவை எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் பரலோகத்தின் நல்ல பொக்கிஷசாலையை திறப்பீர். என் தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்து வருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கு என்ற பாடலை பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகாயில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உலகோர் என்னை நேருக்கி பலமாயுத்தம் செய்திடினும், உலகோர் என்னை நேருக்கி பலமாயுத்தம் செய்திடினும், நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் இடத்தில் அதாவில்லுவேன், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும், கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும், அஷ்டத்திற்கும் ஆளும் தெய்வமே அடியேனும்மில் அமர செய்திடும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தன் சித்தம் மே செய்வேன், எந்த சித்தம் செய்திடுவேன், உந்தன் சித்தம் மே செய்வேன், எந்த சித்தம் ஒழித்திடுவேன், எந்த இடம் எனக்கு காட்டிடும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் உமக்கே.
கைகளை உயர்த்தி நல்லா உயர்த்துங்க. அப்போது பரலோகம் உங்களை தொடணும், பார்க்கணும். ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சரண்டர் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரே, இதற்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான், இனிமேல் நீங்க தான் எனக்கு, சரணாகதி அடைகிறேன். தொடுங்க அப்பா, தொடுங்க. உங்க உச்சன் தலையை தொடுங்க. எங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனில் நானெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாக்க நம்பி வந்திருக்கிறோம். கண்களிலே காணப்படுகிற குறைவுகளை தொடங்க. குளுக்கோமி, பேச முடியல சிலருக்கு, வாயை கட்ட விழுங்க. கேட்க முடியல, எப்பத்தான் திறக்கப்படுவதாக. தொண்டை குழி அல்லது தொண்டையிலே புண், இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே, கழுத்து எலும்பு தேய்மானம், செர்வட்டிக்கல் இஷ்யூஸ், நிறைய பேருக்கு மைக்ரேன் ஹெடேக், இவையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே மறைந்து கொண்டிருக்கின்றன. தோள்பட்டையிலே வடி, வலது தோள்பட்டையை தூக்க முடியாத அளவுக்கு பல நேரங்களிலே பயம் உன்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த தோள்பட்டைக்கான வழி கர்த்தர் முழுவதுமாக நிற்கிறார். ஸ்பைனை தொடுகிறார். அதில் இருக்கிற எல்லா டிஸ்கம் சரி பண்ணுகிறார், கம்ஃபர்ட் ஆக்குறார். வலது கால்களிலே காணப்படுகிற பிரச்சனைகள், வலது கால் இந்த சப்பை எலும்பிலே ஏற்பட்டிருக்கிற இந்த வலி, சயாட்டிக் வலி முற்றிலுமாக நீங்குது. யூட்டரஸ், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் புதுப்பிக்கப்படுவதாக. பாதங்கள், நகங்கள் புதுப்பிக்கப்படுவதாக. கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமண வாழ்க்கை உண்டாகட்டும். எலியேசரை கொண்டாகிலும் நல்ல பெண்ணை, நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்து தாங்க. பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர், தாமதப்படுத்தாதீங்க. கடன்கள் முற்றிலுமாய் அடுக்கி திருப்பிக் கொள்ள வேண்டாம். யோசேப்பு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அவன் முந்திய வாழ்க்கையை இரட்டிப்பான நன்மையினாலே திருப்பி கொண்டான். அப்படி நாங்கள் திருப்பிக் கொள்ள உதவி செய்யும். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க, கையை உயர்த்தி ஜெபம் பண்றாங்க. சேர்ந்து வாழ்கிற ஒரு டெலிஃபோன் கால் வருகிறது. சாட்சியா நிற்க போறீங்க. வீடு வாசல் இல்லாதவளுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்தி சுகமா இருக்க பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம இன்னைக்கு நிறைய ஜெபங்களை குறித்து நாம பார்த்து வருகிறோம். நேற்று ஈசாக்கின் ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நான் ஆக்சுவலி ஒரு டாபிக் எடுக்கணும் அப்படின்னு தான் யோசனை பண்ணேன். நான் ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்தே அதை மாற்றி எடுக்கும்படி அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் நான் கொஞ்சம் வேதத்தை நான் திருப்பி கொண்டே இருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் மனசில் சில காரியங்கள் தோண்டிக்கொண்டே இருந்தது. அது என்னன்னா, கிங் டேவிட் prayed for his son. அவலட்சணமாய் பிறந்த தம் மகனுக்காக அவன் ஜெபித்தான். for his son. அது எங்க வருது நீங்க சொல்ல முடியுமா? not to die. Samuel 12, 2 Samuel 12th chapter. ஓகே, கிடைச்சிச்சு.
இப்போ நம்ம அதுலேருந்து பார்க்க போகிறோம், ஒரு ஜெபத்தை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போது கர்த்தர் உரியாவின் மனைவியாகிய தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அந்த முன்னடிக்கிற அந்த 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 நிகழ்ச்சிக்கே நான் போல, நேரம் இல்லாதனால நான் அதன் பிறகு வருகிற ஜெபத்தை மாத்திரம்தான் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பாதகமான பதில், சாதகமான பதில் என்று சொல்லி நம்ம பிரிக்கலாம். நேற்று சாதகமான பதில், இன்னைக்கு பாதகமான பதில். அப்போது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தரையிலே கிடந்தார். கவனிங்களா, இந்த பேட்டர்ன் ஆஃப் வர்ஷிப் நீங்க பார்த்தா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். தாவீதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஏன் இந்த தாவீது தவறு செய்தான் அப்படின்லாம் அந்த அந்த விஷயத்துக்குள்ளே நீங்க போகாதீங்க. இப்போ அவன் எப்படி ஜெபம் பண்ணான்றதை மாத்திரம் நம்ம பார்த்துடலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி மாறுறாங்க. கிங், சரிங்களா? இப்ப பாருங்க, அழகா போய் அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தித்தான், பிரார்த்தனை பண்ணினான். இப்போ நம்ம சில நேரங்கள்ல ஒரு தவறு செய்துட்டு அதன் வழியாக ஒரு துன்பம், அதன் வழியாக ஒரு 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 விளைவு வருதுன்னா நிச்சயமா ஜெபம் பண்ண மாட்டோம். இல்லை, பொதுவா பண்ண மாட்டோம். இது மனித இயல்பு. ஆனா தாவீது இடத்துல அது வேற விஷயம். அடுத்து உபவாசித்து, ஃபாஸ்டிங். ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை, உள்ள போய் முழுதும் ஆல் நைட் ப்ரேயர். என்ன ப்ரேயரு? ஆல் நைட் ப்ரேயர். எதற்காக? பிள்ளை சாகக்கூடாது, வியாதியா இருந்த பிள்ளைக்காக ஜெபம். நீங்க கான்டெக்ஸ்ட கொஞ்சம் மறந்துட்டு, ஒரு கை குழந்தை இறந்து போகுது, அந்த இறந்து போகிற அவலட்சலமாய் பிறந்த பிள்ளைக்காக ஒரு அரசன், கிங், ஒரு மாவீரன். நீங்க தாவீதை ரொம்ப சொற்பமா எண்ணாதீங்க. சொற்பமா இன் சென்ஸ்னா, யூதாவுக்கே ராஜா, 12 கோத்திரங்களுக்கும் ராஜா. சாதாரணமான ஆட்சி இல்லை. அவனுடைய பதவிக்கு என்ன சொல்றது, சரி அந்த வார்த்தையை விட்டுடலாம். அவன் பதவிக்கு அவன் லெவலே வேற, சரிங்களா? ஆனா இவ்வளவு இறங்கி ஜெபிக்கணும்னா இந்த உலகத்துல, இப்ப இருக்கிற உலகத்துல எந்த தலைவனும் அவ்வளவு பெரிய பொறுப்புக்கு போன பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணுவான்னா நிச்சயம் பண்ண மாட்டான். தலகணம் ஏறிடும். பவருக்கு வந்துட்டாவே அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, ஜோலி முடிஞ்சது. ஜெப வாழ்க்கை போயிடும், உபவாசம் போயிடும், இரவு ஜெபம் போயிடும். ஏன்னா வந்துருச்சு இல்லை, அப்புறம் என்ன, இனி அனுபவிக்க வேண்டியதானே. ரைட், ஓகே. தரையில இருந்து எழுந்திருக்க பண்ண பாருங்க, அரண்மனையில அவனுக்கு இருந்த கம்ஃபர்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த காலத்துல ஏசி ரூம்லாம் இருந்தது இல்லை, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பெட்டை விட்டு, கட்டில விட்டு, எல்லாத்தையும் விட்டு தரையிலே இருக்க பண்ண, அவன் எழுந்திருக்க பண்ண, வீட்டில இருந்த பெரியவங்கெல்லாம் சொன்னாங்களாம், வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவளோடு அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். அப்படியா? டைனிங் டேபிள்ல போகவே இல்லை, சாப்பிடவே இல்லை. உபவாசம் இருந்தது வேற, இவங்க எவ்வளவு கம்பல் பண்ணாலும் சாப்பிடல. சில நேரங்களில் நமக்கு சாப்பாடு ஏத்துக்காது. பயங்கரமான வியாதி மத்தியில என்ன வரும்? சாப்பாடு ஏத்துக்காது, பசியே வராது. இது சில நேரங்களில், எனக்கெல்லாம் சில நேரங்களில் பயங்கர பசி எடுக்கும். துன்பத்தின் சமயத்தில் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேன். அது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் ஆகினி. அது கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும், பசிக்கும், அதிகமா பசிக்கும். 7 நாள்
அப்படி அவன் ஜெபம் பண்ணான். 7 நாள், 1 நாள் 2 நாள் இல்லை. நான் இதை ரொம்ப நான் தியானிச்சதில்லை. வெறும் இந்த ப்ரேயர் மீட்டிங் மட்டும்தான் நான் இதை பேசுவேன். 7 days ஆஃப் ப்ரேயர். இந்த தாவீதுக்கு இருக்கிற ரெக்கார்டெல்லாம் நம்மளால பீட் பண்ணவே முடியாதுங்க. நம்மளால தொடக்கூட முடியாது. அவன் அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளை ஜெபம் பண்ணான். ரைட். அதே சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம் 5 வேளை அவன் ஜெபம் பண்ணான். 7 வேளை ஜெபம் பண்ணான். சங்கீதக்காரன் சொல்றேன். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் 5க்கு மேல 7க்கு மேல இருக்கணும். 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. தண்ணி குடிக்காம உணவு சாப்பிடாம இருக்கவே முடியாது. 7 நாள் பிள்ளை செத்து 7 நாளிலே பிள்ளை செத்து போயிட்டு 7 நாள் வரைக்கும் ஒருத்தன் ஜெபம் பண்றான். நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ற விஷயம்னா, நீங்க அந்த கான்டெக்ஸ்ட விட்டுருங்க. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு மரணம் அப்படி சம்பவிக்குதுன்னா காரணம் எதுவாக கூட இருக்கட்டும், நம்ம தப்பே பண்ணாம கூட இருக்கட்டும், சரிங்களா? நான் யாரையும் குறை சொல்வதற்காக இந்த காலை வெளியில உட்கார்ந்துடல. உங்களுக்கு சில மோட்டிவேஷன் தான். 7 days உட்காருங்க. 7 days முடிந்தா சாப்பிடாம, அல்லது கொஞ்சம் சாப்பிட்டு, அல்லது கொஞ்சம் தண்ணியை குடிச்சு பாருங்க, அற்புதம் என்ன மாதிரி நடக்கும். அவன் கண்டிப்பா அற்புதம் நடந்திருக்க வேண்டும். ஆனா மாறா அப்படி நடக்கல. 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று. நம்ம ஜபங்கள் எல்லாம் திருமணம் மடியிலே வந்து விழுந்தது. எவ்வளவு வருத்தமா இருக்கு யோசிச்சு பாரு. நான் இவ்வளவு என்கரேஜ் பண்ணிட்டு கடைசியில ஒன்றும் இல்லை புஷ்ன்னு போட்டேன் கீழே. இது தாவீதுக்கு நேர்ந்தது, உங்களுக்கு நேரிடணும் அவசியம் இல்லை. ஏன்னா தாவீதின் கதையே வேறு. அதனாலதான் சொல்றேன், தாவீது ஒரு கொலையை செய்துட்டு ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு அந்த விபச்சாரத்தின் விளைவாக அதே மாதிரி அதுவும் அந்த கொலை என்பதுன்னா சாதாரண கொலை அல்ல. அவனை கொலை பண்றதுக்கு அவன் கையிலேயே லெட்டர் கொடுத்து அனுப்பி கொலை செய்த ஒரு கொடூர புத்தியில அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் அவங்ககிட்டே லெட்டர் கொடுத்து அந்த லெட்டரை எத்தனை போய் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டா அந்த லெட்டரை வாங்கி, ஏன்னா சீலை பிரிக்க கூடாது, ராஜா கொடுத்த சீலாம் பிரிக்க கூடாது. அவர் ராஜா சீலை பிரிச்சு அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே அதுல என்ன எழுதியிருக்குது, ராஜா கையெழுத்து போட்டுக்கிறாரு. உரியாவை கொன்று முன்னாடி நிக்க வச்சு காலி பண்ணிரு. எப்படி இருக்கும் அவ்வளவு கொடூரமான ஒரு மனநிலை எப்போ வருதுன்னா, பாவம். அதுதான் நம்ம வாசிக்கிறோம் ஜேம்ஸ்ல 2ல, இந்த பாவம் கர்ப்பத்தை பிறப்பிக்கும், அது அழிவை தரும். அப்படிப்பட்டவனுக்கு நிச்சயம் பதில் கொடுக்கப்படும்னா நிச்சயம் கொடுக்கப்படாது. தெரிஞ்ச செய்கிறவனுக்கு அந்த பயங்கரமான அடிகள் உண்டு, சரிங்களா? இங்க என்னாச்சுன்னா, அவங்க இறந்து போச்சு, செய்தியெல்லாம் அங்க அரசல் புரசலாக பேசி கொண்டிருக்கிறாங்க. தெரிஞ்சிடும்ல, ஒரு அரண்மனைக்குள்ள ஒரு அழுகுரல் கேட்கலாம், அல்லது சத்தம் வேறு விதமா இருக்கலாம், இயல்பை விட சைலண்ட் இருக்கலாம். அப்போ என்ன செய்யறாரா, இவர் என்ன போயிற்று, தாவீது கையில அந்த விஷயத்த சொல்லாம என்ன செய்தாங்களாம், அதிகமா வியாகுலப்படுவானோ என்று யோசித்து கொண்டிருந்தார். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசி கொண்டிருக்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரன் நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். இப்போது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்தானம் பண்ணி எண்ணெய் பூசி தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு, இதுதான் டேவிட்.
இதுதான் டேவிட். 7 daysக்கு அப்புறம் ஈவந்தோ நமக்கு ஒரு சின்னதா ஒரு வெறுப்பு வரும். நான் ஆண்டவரே தான், ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த 51ஆம் சங்கீதத்தை கூட அந்த 7 நாள்ல தான் எழுதியிருப்பாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டேன், ஆனாலும் நீங்க ஒரு உயிர் பிச்சை கொடுக்கலையே, இனி நான் ஏன் ஜெபிக்கணும், ஏன் கோயிலுக்கு வரணும், ஏன் நான் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும். அதுதான் கிங் டேவிட். ஆவியிலே நிரம்பினவன் எப்படி சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறான் பாருங்களேன். ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து உடனே கிளம்புறான். வீட்டில இருந்து கிளம்பி போய் ஆலயத்துக்குள்ள போய் ஜபம் பண்ணிட்டு தேங்க் பண்ணிட்டு என்ன மனுஷன் பாருங்களேன், என்ன மனுஷன் பாருங்க. சாலமோன் எழுதுவார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்திருப்பார் தெரியுமா? நிச்சயமா அவங்க அப்பா இடத்துல இருந்து கத்திருப்பார், கத்துக்கொண்டு இருப்பார். என்ன சொல்றார் பாருங்க, போஜனம் கேட்டான், அவனுக்கு முன்பே அதை வைத்தார்கள். அப்போது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து ஆசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில், there is a chance, there is a hope. கவனிங்க, இங்க கவனிங்க, நீங்க கான்டெக்ஸ்ட தயவு செய்து பார்க்காம வசனத்தை மாத்திரம் பாருங்க. ஏன்னா எல்லாரும் தாவீது மாதிரியே விபச்சாரம் பண்ணல, எல்லாரும் தாவீது மாதிரியே உரியாவை கொலை பண்ணல, எல்லாரும் தாவீது மாதிரியே உரியாவுக்கே கையில கொடுத்து அனுப்பி அவனை வந்து ஒரு வன்மமா கொலை பண்ணல. ஏன்னா நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சின் அல்லது அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஆனா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் there is a hope. நமக்கு கூட இந்த தீபம் அணையாது இருக்கிற வரைக்கும் there is a hope. நீங்க நம்ம கன்சோல் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆல்வேஸ் கம்ஃபர்ட் பண்ணி கொண்டிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எவ்வளவு துன்பம் வரட்டும், எவ்வளவு வியாதிகள் வரட்டும், எவ்வளவு பாடுகள் வரட்டும், எவ்வளவு கடன்கள் வரட்டும், எத்தனை இழப்புகள் வரட்டும், எத்தனை ஃபெயிலியர் வரட்டும், எத்தனை தாமதங்கள் வரட்டும், நாம கன்சோல் பண்ண இது எதுங்க ஷார்ட்ஸ்ல ஷார்ட்ஸ்ல இது எடுக்கலாம். ஏதாவது என்ன தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் there is a hope. There is a hope. என் நாசியிலே சுவாசம் இருக்கிற வரைக்கும் God can do anything in my life and in my children's life or in my society life. என் பிசினஸ் செத்து போற நிலையில இருக்கு. It can be reinstituted, maybe திரும்ப ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. as long as there is an hope, there is no end. அதனால பிழைக்கும் வாழ்வான் அப்படி நம்பிக்கையோடு நான் ஜெபித்தேன். வாசிக்கிறோம் பாருங்களேன், பிள்ளை பிழைக்கும்படி நான் கத்தெடுத்து இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதார். அதாவது நீங்க ஆண்டவருடைய தீர்மானம் யாருக்கும் தெரியாது. அவர் இறங்கினால் இறங்குவார், இறங்காமல் போனாலும் இறங்காமல் போவார். அவர் கொடுப்பார், கொடுக்காமல் போவார். குணமாக்குவார், குணமாக்காமல் போவார். அவர் ஜீவனை கொடுப்பார் அல்லது ஜீவனை எடுப்பார். அவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் அல்லது தரித்திரத்தை கொடுப்பார். அவர் சாபத்தை கொடுப்பார் அல்லது அவர் அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அப்படி செய்ய அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆனா நம்முடைய கடமை என்னவென்றால் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும்.
உபவாசித்து ஜெபித்து. இதே மாதிரி பல தவறுகள் செய்தவர்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் மிராக்கிள் பண்ணார். அவன் அது மரித்து போயிற்று. இதுக்கு மேல நான் உபவாசம் பண்ண வேண்டியதுன்னு, இனி நான் அதை திரும்பி வரக்கூடுமோ, திரும்பி வர பண்ணக்கூடுமோ, நான் அதனிடத்தில் போவேனே அல்லாமல் அது என்னிடத்தில் திரும்ப வரப்போவதில்லை என்றான். பின்பு தன் மனைவியாகிய பத்ஷெபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். அதுக்கப்புறம் பாருங்க, சாலமோன் என்ற ஒரு பிள்ளையை பெற்றான். அவளிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். பனிஷ்மெண்ட் முடிஞ்ச பிறகு தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. அது கூட அந்த இழப்புக்கு பிறகு அந்த வயிற்றிலே இருந்து ஒரு பிள்ளைய, அதே தாவீதுக்கு பிறந்த பிள்ளைய அடுத்த அரசனாக மாற்றினார் என்றார். அந்த இடைப்பட்ட 7 நாள் ஜெபம், உபவாச ஜெபம், இரவெல்லாம் ஜெபம், தரையில படுத்து விழுந்து கிடக்கிற ஒரு ஜெபம், தன்னைத்தானே அறிக்கையிட்டு, நான் துர்குணத்தில் உருவானேனப்பா, எனக்கு பிறந்ததிலிருந்து நாங்க எல்லாம் இப்படிதான், அப்படி அந்த சென்ஸ், அந்த டிஎன்ஏலே நாங்க பிறந்தோம். நோவா காலத்தின் பாவங்கள் எனக்குள் இருக்கிறது. காயின் ஆபேலின் பாவங்கள் எனக்கு இருக்கிறது. காயின் ஆபேல எப்படி கொன்றான் தெரியும்ல? அதே மாதிரி ஆதாமுக்குள் இருந்த அந்த இச்சை எங்களுக்குள் இருக்கிறது. நோவா காலத்திலே நடந்த இந்த கொடூர விபச்சாரம், அவன் சொல்றான், நான் துர்க்குணத்திலே உருவானோம், நாங்க ஹெரிடிட்டரியா பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். தெரியல. பவுல் நிறைய சொல்வார், இந்த சரீரத்திலே நான் தூய்மையா இருக்க விரும்புகிறேன், ஆனாலும் முடியல. ஆனால் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், என்னால முடிந்த வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஆண்டவரை போல ஒருவர் பரிசுத்தமாய் இருக்கவே முடியாது. நோபடி in this world ஆண்டவரை மாறி பரிசுத்தமா இருக்க முடியாது. ஆனா நம்ம பரிசுத்தத்தை நாடி போய் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாள். அதான் ஜெபம் பண்ணும் பொழுது உண்மையாகவே என்னதான் அந்த சோதனை வந்தாலும் இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிற மார்க்கத்தை ஆண்டவர் காட்டுவார். சோதித்த பிறகு பொன்னாய் விளங்குவேன். யாக்கோபு 1:15 என்று இருக்கிறேன். இது என்ன பதில் சொல்லுங்க? ஜோமன்னா ஆண்டவர் கேட்கல, ஆனா ஆண்டவர் கொடுத்தது என்ன தெரியுமா? பீஸ் ஆஃப் மைண்ட், அமைதி, போதும். எஸ். 2வது என்ன தெரியுமா? அடுத்த பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளை நாத்தான் சொல்றான், இதுதான் பூமியை ஆள போகிற பிள்ளை. கர்த்தர் அது அழகா எழுதியிருக்கோம் பாருங்க. பச்சைபாலும் அதுக்கு உடன்பட்டிருப்பாளா? அது ஒரு பெரிய டிபேட் தான் வச்சுக்கோங்களேன். பாவம், அந்த காலத்து பெண்கள் எப்படின்னு தெரியல. பாவமா பச்சைபால் எனக்கு தெரியல. மேபி அது உங்க கைகளில் ஒப்பு கொடுக்குறேன். பட்டு வசனம் சொல்லுகிறது, பச்சைபாலோடு கூட தேவன், அந்த பிள்ளையோடு கூட தேவன் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பிள்ளையோடு கூட தேவன் இருந்தார். பிரியமானவர்களே, பெரியவங்க செய்யற தப்பு எப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் அது வருது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நாம் ஆண்டவர் பாதத்துல எப்படியாவது விழுந்து கிடந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறுகிற பொழுது அதுல
அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தார். அவன் தீர்க்கதரிசியாக நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். எதிதியா என்று பெயரிட்டான். சில நேரங்களில் பாதகமான தீர்ப்பு வரணும்னா நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் அடுத்தபடியாக ஒரு நல்ல தீர்ப்ப பதில அவர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நான் இது மாத்திரம் சொல்ல, ஒருவேளை வேலையா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான எதுவாக இருக்கலாம். கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து கிடைக்க போகிறது பெட்டர்ன்னு நினைச்சுக்கோங்க, பெஸ்ட்ன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் கொடுக்கலையா, பதில் கொடுக்கலையா, தேங்க்யூ லார்ட். கர்த்தர் ஆலயத்துக்கு போங்க, நன்றி செலுத்துங்க, ரொம்ப தேங்க்யூ லார்ட், பரவாயில்ல நீங்கள் கொடுத்தீங்க, எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் நெக்ஸ்ட் வரும்பொழுது எனக்கு பெஸ்டாக இருக்கும். ஷோ பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாங்கள் நின்று ஆராய்ந்து பார்க்கிற கிருபை தந்திர உமக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே சாதகமான பதில் ஈசாக்குக்கு, ரெபேக்காளுக்கு. சில நேரங்களிலே பாதகமான பதில் தாவீதுக்கு. சில நேரங்களிலே தாமதமான பதில் வரும். அது ஒரு சிலருக்கு அது நிச்சயம் வரும். அதற்காக காத்திரு. இன்றைய நாளிலே கர்த்தருடைய பர்வதத்து பாதத்தில் இருந்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையை செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் இதை சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். God bless you.